இன்றைக்கி ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் அடை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் அலசி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 காஞ்ச மிளகா. நான் ஓவர் நைட் தான் ஊற வச்சேன். இன்னொரு மெத்தடில் 2 ஹார்ஸ் ஊற வச்சு அப்படியே தோசை ஊற்றிக்க வேண்டியதுதான். இதுக்கு ஃபர்மெண்டேஷன் தேவைப்படாது. கொஞ்சமாக அரைக்கும் போது அதில் இஞ்சி போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை கொஞ்சமாக, ஒரு சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக புதினாவும் போட்டு நல்லா வதக்கி அந்த தாளிப்பு எடுத்து மாவில் கொட்டிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி தோசை ஊற்றினா சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி இல்லை கொத்தமல்லி சட்னி காம்பினேஷன்ஸ் சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு எந்த ஒரு ஃபர்மெண்டேஷனும் தேவையில்லை. அப்படியே அரைச்சி ஊற்றிக்க வேண்டியதான். இந்த சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு குட்டி ரெசிபியோட நான் மீட் பண்ணுறேன். இட்ஸ் பை ஃப்ரம் சாரா.